நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முள்ளக்காடு சைடு வந்திருக்கோம். சரிங்களா, முள்ளக்காடு சைடு வந்திருக்கோம். காலையிலே வந்துட்டோம், அதனால தான் சொற்றோடு அலைகிறேன். ஏன்னா ஒரு 5 மணிக்குள்ள வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம் அந்த இடத்துக்கு. இது வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்பாட்டு, அதனால் உள்ள கொஞ்சம் தள்ளி வர்றதுக்கு லேட் ஆகிடுது. யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. மீன் நினச்சது காவா எப்படி எடுத்து வருது பாருங்க. தெரியுதான்னு தெரியலையே. நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. நம்ம தம்பி தெரியுமில்ல, இவர் பார்த்தீங்களா, அவரும் போட்டுட்ருக்கார், பாப்பர் போட்டுட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மேனேஜர், நான் மேனேஜர் தான் கூடுவேன். அதான் நம்ம தலையும் வந்திருக்காரு, தலை உள்ள நிற்காரு. இன்றைக்கி அந்த வகையில் என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், நம்ம தம்பி ஜெயமுருகன் வந்து போட்டுட்ருக்காரு. நிறைய வீடியோஸில் நம்ம வீடியோஸில் அவனை பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபேவரட் பாய் பாருங்க. இந்த பாப்பர் தெரியுதுங்களா, பொழிச்சு அடிச்சுட்டு வருதா, அவன் பாப்பர் தான் போட்டுட்ருக்கான். இதை தான் அந்த காவா குஞ்சு விரட்டுது. இந்த வருது பாருங்க, அது மீன் நினச்சி அப்படியே வருது பாப்பர்கிட்ட. இந்த பாருங்க நண்பா, இன்னும் சூரியன் கூட வரல பாருங்க. பார்த்தீங்களா, வெளிச்சம் விழுதுங்களா, இனிமேல் தான் சூரியனே வெளியே கிளம்பும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து காஸ்ட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். தலை அங்கேருந்து அடி வெளுத்துட்டு இருக்காரு. தலா, ஐ எம் பேக். இடையில 2-3 வீடியோவில் அண்ணா வந்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. ரைட்டு, இதே வேலை தான், ஜோலி தான் எல்லோரும் பார்க்கணும். ஓட்டிட்டு கிருக்குன்னு சுற்ற வேண்டிதான். மீன் எதாவது பார்க்குற வரைக்கும் தான் ஜோலி எங்களுக்கு. மீன் அடித்தவனுங்களுக்கு கட்டாயம் காட்டுவேன். சரிங்களா, ஏன்னா இதே ஸ்பாட்டில் வந்து நம்ம சதாம் ப்ரோ மீன் பிடிச்சிருக்காரு. நம்ம தான் இன்றைக்கி காலையிலே வந்து போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு வந்தோம். இல்லை மலமலும் சுற்றி எடுத்துருவோம், ஏன்னா ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ணால் தான் பாறை அடிக்கும். ரொட்டீனாக இதே செஞ்சுட்டே இருக்கணும். இதை பாருங்கள், தம்பி ஒன்று அடிச்சிட்டாரு. வா 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 வா, அதே தான் நைஸாக வாங்க. அப்படியே வாங்க. அவள் கரையில் தான் அடிக்கும். அடி ஏற்றி ஏற்றி தம்பி பாப்பர் போட்டு அடிச்சிருக்காரு. வா வெற்றிகரமாக மீன் ஸ்ட்ரைக்கு பாப்பரில் அடிச்சிருக்கான் நண்பா. ஏந்து நார்மலாக ஏந்து பாருங்க மீன் எப்படி அடிக்குது. அப்படியே நைஸாக கொண்டு வா, எல்லாம் பிடிங்கி போயிடக்கூடாது. நான் சைஸ் தான்டா, சரியான இல்லை தானே. எப்படியும் ஒரு 2 கிலோ வருவான்னு நம்புகிறேன். வெளியே வந்தால் தான் தெரியும். பக்கத்தில் வந்துட்டான் ஓரளவுக்கு. நல்லா பாஞ்சிடாதீங்க. பக்கத்தில் வந்தோன்னா வாழை தூக்கிட்டு வந்துருங்க. தலை உங்கள் மீன் இங்கே கிடக்கு. வந்துட்டு வந்தா வரான் பாருங்க. ஏ சரியான சைஸ் பாரு, இங்க பாருங்க. சூப்பர் சைஸ். ஏ அம்மா தூக்கு வாழ பிடிங்க. ஏ அடி மாறனா மாசி. இன்னைக்கு தான் சொன்னேன் பாப்பர்ல பாருங்க. வெளுத்துட்டான் பாருங்க. சரியான பீஸு. 2 கிலோ தாராளமாக வருவான். 2 கிலோ கூடுவான தவிர குறைய மாட்டான்பா. மரண மாசி. அது பாருங்க, பாப்பர்லாம் அடி இருந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்களா கிரிட் அப்படின்னு. வா சூப்பர் ஃபீல் எப்படி இருந்துச்சுடா? ஆமாம், நம்ம தம்பி வந்து எங்கே வந்து பிடிச்சாரு அப்படின்னா நம்ம ஒவரியில் வந்து பாறை பிடிச்சாரு. அப்படி தான்டா? ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ தான் பாறை ஏற்றிருக்கான், கரை ஏற்றிருக்கான். அதுவும் பாப்பரில் தடவை ஏற்றிருக்கான். பார்த்தீங்களா, பாப்பரில் என்ன மீனே அடிக்கலண்ணேன்னா பாப்பரில் இன்றைக்கி தடவை மீன் வெளியே தூக்கியிருக்கான். சைஸை பாருங்க. சூப்பர். சரி, நம்மளும் போட்டு பார்ப்போம். ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுக்க அப்படிங்கிறது தெரியல, போட்டு பார்ப்போம். சரி, ரைட், ஓகே ப்ரோ. நம்மளுக்கு வீடியோ எடுக்க பாருங்க நண்பா, எங்கள் தலைக்கு மீன் அடிச்சுது. ஓடி வர்றதுக்கு இங்கே பாருங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. முள்ளோட கொண்டு போயிட்டான். முள்ளு போகுமான கடவுளே.
சரி போயிட்டு ஓடிச்சு. நான் ஓடி வர்றது கூட முள்ளு போயிட்டு பொம்மை மீனும் நல்ல பொம்மையாக இருந்துச்சு. போடுங்க போடுங்க போடுங்க. நம்ம தலையை பாருங்க, ராஜ் தூக்கம் போடுறாரு பாருங்க. ஒரு மீனை விட்டுட்டு அழகாக தூங்குறாரு பாருங்க. நம்ம ராடன்றியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் காசு பண்ணியிருக்கோம். விடாதுன்னு நம்ம நண்பர்கள் எல்லாருமே காசு பண்ணியிருக்காங்க. இதான் பாருங்க, அவன் ஒரு மீன் அடிச்சுட்டான் நம்ம தம்பி. அடுத்த ஒரு மீன் சரி பேசி லைவா கண்ணுலேயே பார்த்தேன் நண்பா அடிக்கிறத. இதில் தான் கேமராலாம் காட்ட முடியல. நல்ல சைஸ் தான், செம்ம பீஸ் வருது. இன்னைக்கு தம்பியோட நாள். 2 பேரும் மிஸ் பண்ணிட்டோம் சொல்ல போனால். எனக்கு ஒன்று அடிச்சது, அது மிஸ்ஸு. எப்படி வருது பாருங்க, ராடை பாருங்க. இந்த வாங்க வாரம் தெரியுதுங்களா. அவ்வளோதான். அப்படியே மைண்ட் ப்ளோயிங் மாமா. தெரிஞ்சிட்டான் புரியுங்களா? பா எவ்வளோ நேரம் எரிஞ்சிருக்கோம் இங்கே. பாப்பரில் அறைய பாருங்க. 2வது மீன் மாஸ்க் காட்டியிருக்கான். நம்ம தம்பி கொஞ்சம் பொடி பிரைடாக போட்டிருக்காரு. லாங்காஸ்ட், மெயின் ரீசன் லாங்காஸ்ட். கிரிட்டு முள் கையில அடியாது. இது போன ரவுண்டு பிடிச்ச மாதிரி கிடையாது, கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே வரும். அது 2 கிலோ சொச்சம் வரும். கடைசியில் உங்களுக்கு இடம் போட்டே காட்டுறேன்பா எவ்வளோ நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. நான் தம்பி பிடிச்சிருக்காது சரிங்களா, நான் பிடிக்கல இன்னும். பிடிச்ச பிறகு நான் கட்டாயம் வாரம் இல்லை. இப்போ முன்னாடி உள்ள முள்ளடியாக இருக்கு சரிங்களா. பாப்பரில் இது 2வது கேட்ச். சூப்பர். டொருட்டுருங்கானே பத்திங்களா. ரைட் ஓகே சூப்பர். முள்ள ரிலீஸ் பண்ணு. மாசான அடி பத்திலாம் நண்பா, மாசான அடி பாப்பரில். இது எடுத்துட்டியா? கிடக்க எங்கே இருந்துச்சு பாருங்க. 2 பேரும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கரெக்டாக வாய் சைட்லேயே இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கான். ஓகே தம்பியோட அனுபவம் செம. எல்லாம் வாலில் இது இருக்கும், வெட்டி விட்டுரும், முள் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ தான் துள்ளே விட்டுருக்கான். பரவாயில்ல. இது பல்லு இருக்காளே. பல்லு இருக்கு. ஆமாம் பல்லு உண்டு பாருங்க. பல்லு உண்டு, சின்ன புல்லாக இருக்கும். தாடை சரியான ரஃபாக இருக்குன்பா. நாக்கை பார்த்தீங்களா. சரி சூப்பர். நம்ம அடுத்து காசு பண்ணி பார்ப்போம். எப்படியும் அடிக்கணும்னு நினைக்கேன். தம்பி விம்மா அடிச்சுட்டார. சரி நம்மளும் போட்டு பார்ப்போம். கொள்ளு போடு. ஒரு மீன் அடிச்சிட்டோம்பா. நம்ம ஒரு மீனை விட்டோம், ஒரு மீன் அடிச்சிட்டோம். அடுத்த ஸ்ட்ரைக்கு. இருங்க நான் பார்க்குறேன். சைஸு எங்கே இருக்கான்? உள்ள போயிட்டான்ல. அந்த பார்த்துட்டு வாடா செல்லக்குட்டி. பொருள் அந்த மாதிரி வருமா செல்லக்குட்டி? ஓய் எங்கண்ணா போச்சு? அப்படியே மெல்ல அப்படியே ஓட விட்டு எடுங்க. வாடா வா. பார்த்து அவ்வளோதான். இல்லை ராட சொல்லி பிடிச்சிருக்கீங்க பாருங்க. செம மாசான அடிப்பா. நம்மளும் ஜாயிச்சிட்டோம்ல. நம்ம தலை தான் நல்லா அடிச்சு விட்டுட்டாங்க. இல்லை பொறுமை பாருங்க. செம்ம பீஸ், மரண பீஸ். எங்க தலை மட்டும் தான் அடிக்கணும். அவங்களும் அடிப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா அவங்க அடிச்சு விட்டுட்டாங்க, அதை எடுக்க முடியல. இதுவும் 2 கிலோ இருப்பான். தம்பி முதல்ல அடிச்சா பார்த்தீங்களா, அதே சைஸு
ஷேம்லெஸ் பெக்கர். வாவ், ஸ்க்ரீன்குள்ளே வர மாட்டேங்குது. ஏய் ஆமாம் பெருட்டுங்க. முள் எங்கே இருக்கு பாரு. இதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து காசு பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குன்ட்டு. ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்பா, சுவாரஸ்யம் நிறைய இருக்குது இதில். இன்னைக்கு பிடிச்ச மீனை பாருங்க நண்பா. பார்த்தீங்களா தம்பி 2 மீன் அடிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, தலை தான் இன்றைக்கி ஒன்றும் பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடித்ததை விட்டுட்டாங்க, முள்ளை பிடிங்கி போயிட்டு எனக்கு சரியான வயிற்றுச்சல். கரையில் வந்து அடிச்சுது, நல்ல சைஸு மொரட்டு பீஸு. 3 மீன் இன்றைக்கி அடிச்சிருக்கோம். இவ்வளோதான் இன்றைக்கி பிடிக்க முடிஞ்சது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நிறைய கிடக்கு, அதையும் போய் பாருங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய். மீனை வச்சே டாட்டா போகிறாடாப்பா.